Hi friends, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரளால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ராதா அப்படின்றவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ராதா அவங்கள என்ன பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா பாதி உடலோட அவங்க உடல் கிடைச்சிருக்கு. அதுவும் எப்படி புலி சாப்பிட்டு மீதியான உடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கேரளால, அதுவும் வயநாடுல குறிப்பா இப்பதான் பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த காயங்கள் இப்பதான் மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தவே பாருங்க, புலி மக்களை எல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு விரிவா வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களுக்கு என்ன நடந்தது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க. ராதா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா காலையில நார்மலா அங்க டி எஸ்டேட் பிரியதர்ஷினி டி எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா இப்போ ஒரு 10-20 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த காப்பி தோட்டம் சொல்வாங்க இல்லைங்களா, அந்த காப்பி தோட்டத்துல இப்ப காடா இருக்கும். அந்த காடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த காப்பி செடி, டீ செடி அந்த மாதிரி வைக்கிறது தான் மலைப்பகுதியில. கொடைக்கானல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டீ எஸ்டேட், காப்பி எஸ்டேட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு காடா இருக்கும். அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு மாதிரி அவங்க ஒரு நம்ம இப்ப எப்படி விவசாயம் செஞ்சுட்டு இருப்போம் இல்லைங்களா நிலத்துல, அதே மாதிரிதான் அங்கேயும் காப்பி கொட்டை செய்யறது, அதுக்கப்புறம் டீ இலைய பறிச்சு இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரிதான் வயநாடுலயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காப்பி எஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராதா தான் பாத்தீங்க அப்படின்னா காலையில பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. எதுக்காக? அந்த காப்பி தோட்டத்துக்கு. அவங்களுடைய வேலையை தினசரி வேலையை பாத்தீங்கன்னா அந்த காப்பி கொட்டைகளை பறிச்சு அதை காய வச்சு காப்பி பவுடர் ஆக்குறது தான் அவங்களுடைய வேலை. அதனால காலையில ஒரு 7 to 7:30 பாத்தீங்கன்னா அந்த காப்பி தோட்டத்துக்காக போறாங்க. போனவங்க பாத்தீங்கன்னா காப்பி தோட்டத்துக்கே போகல. எப்பவுமே பாத்தீங்கன்னா காட்டுல எல்லாம் ரொம்ப சுத்தா இருக்கும் வழி. பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டா போறதுக்காக குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறுக்கு வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த ராதாவும் அந்த தோட்டத்துக்காக போறதுக்கு போறாங்க. போனவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா காப்பி தோட்டத்துக்கு வரவே இல்லை. எப்ப அப்படின்னா 24ஆம் தேதி, ஜனவரி 24ஆம் தேதி நடந்த விஷயம் தான் இது சொல்லிட்டு இருக்கேன் நானு. அந்த 24ஆம் தேதி காணாம போனவங்க ஆளே எங்கன்னே தெரியல. அவங்களும் தேடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள காட்டுல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 161 அந்த படை வீரர்கள் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களும் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற அந்த வீரர்களும் 2 அணியா பிரிஞ்சு யாராவது தீவிரவாதிகள் வராங்களா, காட்டு வழியா ஊடுருவி நம்ம இது பண்றாங்களா அப்படின்ட்டு கண்காணிக்கிறது தான் அவங்க வேலை. அப்படி கண்காணிச்சு காட்டு வழியா யதார்த்தமா அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரே ஷாக். என்னடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராதாவுடைய பாதி உடல் மட்டும் கிடைக்குதுங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா. ஏன்னா திடீர்னு நம்ம அந்த பாதி உடல் மட்டும் இருந்து மீதி பாதி உடல் எங்க என்ன ஆச்சு? ஏன்னா அந்த நேரத்துல டக்குன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்படிதாங்க அவங்களுக்கு அந்த படை வீரர்களுக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க ஆல்ரெடியே மிஸ் ஆனவங்க, அதனாலதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு புலி பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு மீதியா பாதி உடலை மட்டும் இருந்திருக்கு. அப்படியே பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை கேட்கறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேரளா முழுக்கமே அதுதான் பேச்சு. அது மட்டும் இல்லாம அவங்கள மட்டும்தான் சாப்பிட்டுருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வரைக்கும் 9 பேரை இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்களாம். இப்ப ஷார்ட் பீரியடாவே பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இந்த மாதிரி புலிக்கு பலியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ராதாவுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம், அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ராதாவுடைய உடலை வாங்கவே மாட்டோம், எங்களுக்கான ஒரு அந்த வேலி தடுப்பு சுவர் கட்டி கொடுக்கறது, இந்த ஏரியாலாம் போக கூடாது, புலி இருக்கும் அந்த மாதிரி. இப்ப காட்டு வழியெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் பழமநேர் ரோட்ல இருந்து நீங்க அந்த குடியாத்துல இருந்து பழமநேருக்கு போற வழியில அந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க குரங்குகள் வாழும் இடம், இங்க பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இருக்கும், இந்த பக்கம் கரடி இருக்கும் அன்ற மாதிரி ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சு
அங்க எச்சரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல இருக்கும், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா போங்க அப்படின்ற மாதிரி. இததான் வந்து பாத்தீங்கன்னா வயநாடு மக்களும் கேக்குறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, அச்சுறுத்தல் இருக்கிற இடத்துல எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அலோன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலி தடுப்பு சுவர் கட்டுறதுக்கான பணமும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணிகளை இன்னும் செய்யாமையே வச்சிருக்காங்க. அதுதான் மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆனஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கை தான். இது வந்து முத தடவை இல்லைங்க. எங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வயநாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வடிவேல் வந்து சொல்வார் பாத்தீங்களா, என்னடா கிணத்தவே காணோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிதான் வயநாடையே காணோம் அப்படின்ற அளவுக்கு ஒரே ஒரு நைட்ல நிலச்சரிவு ஏற்பட்டு முழுக்கவே போச்சு. இப்ப அதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த புலியினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாக்டவுனே கொஞ்ச நாளைக்கு யாரும் வெளியே வராதீங்க, ஏன்னா அந்த புலிய பிடிக்கிற வரைக்குமாவது யாரும் வெளியே வராம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து ராதா உடலை வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன்னா இன்னைக்கு ராதா, நாளைக்கு எத்தனையோ பேர் போயிட்டே தான் இருப்பாங்க. இது நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்து வாழ்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்க வந்து அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க போராட்டம் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ புலி வந்து வெளியே நடமாடிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதை பிடிக்கிற வரைக்கும் ஆகுது எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. இப்ப எப்படி நம்மளுக்கு வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, கொரோனா வந்தப்ப லாக்டவுன் போட்டாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வயநாடு ஃபுல்ல அங்க இருக்கிற 3 கிராமங்களுக்கு மட்டும் யாரும் வெளியே வராதீங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டிருப்பாங்க. அது எவ்வளவு கொடுமைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அங்க அததான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த புலி எப்படிதான் வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம், பார்க்கலாம். அந்த புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே என்ன சொல்றது, 7 வருஷத்துக்குமாவே அங்க இருக்காங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா. அந்த 7 வருஷமா அந்த மக்கள் எல்லாம் சாப்பிடாம இருக்குது புலி வந்து. திடீர்னு ஏன் சாப்பிடுது, வேற எங்கேயாவது வேற காட்டுல இருந்து வந்ததா? ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த காட்டுல இருந்து வாழ்ற மிருகங்கள் வந்து இப்போ ஒரு தெருவுல ஒரு நாய் வளர்ந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், இன்னொரு தெருவுல இருந்து இன்னொரு நாய் வந்துச்சுன்னா அந்த நாய்கள் சேர்க்கவே சேர்க்காது. ஏன் அப்படின்னா அந்த தெரு ஃபுல்லா அந்த நாய்களுடைய ராஜ்யமா தான் இருக்கும். அதர் வேற நாய் வரும்போது அதனுடைய உணவுகள் எல்லாம் வந்து அதுக்கு போயிடும், ஷேர் ஆயிடும் அப்படின்ட்டு எப்பயுமே சேர்க்காது. நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு தெருவுல இருந்து இன்னொரு நாய் கிராஸ் ஆனாவே குலைக்க ஆரம்பிச்சிடும் பயங்கரமா. அதே மாதிரிதான் வேற இடத்துல இருந்து அந்த புலி வந்திருக்கு. அத எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து வந்திருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருக்க புலி வந்து அத பயங்கரமா அடிச்சிருக்கு, தாக்கிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, காயங்கள் ஏற்பட்டிருக்கு புலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதாவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஏன்னா அங்க வாழ்ற அந்த மிருகங்களை அடிச்சு சாப்பிட்றதுதான் அதனுடைய வழக்கம். அவ்வளவு சீக்கிரமா புலிகள் வந்து மனிதர்களை சாப்பிடாதான், அதையும் மீறி சாப்பிடுது. அப்படின்னா பயங்கர பசி இருந்தா மட்டும்தான் மனிதர்களை வந்து வேட்டையாடும் அப்படின்ட்டு ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த புலியை பிடிக்கிறதுக்காக ட்ரோன் கேமரா, அங்கங்க கேமரா வைக்கிறது, கும்கி யானையை இறக்குறது. ஏன்னா அனிமலோட அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அதை சீக்கிரமா நம்ம பிடிக்க முடியும் அந்த புலிய. ஏன்னா அவ்வளோ தண்ணி காட்டிட்டு இருக்கான் அந்த புலி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாம. என்ன அப்படின்னாக்கா ஜனவரி 27 அந்த புலியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மிட் நைட் 2:30 மணிக்கு. அதுவும் அந்த இறந்து போய் கிடக்க அந்த புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் எப்படி எல்லாருக்கும் ஷாக்கிங். ஏன்னா ஷூட்டிங் ஆர்டரே கொடுத்துட்டாங்க அந்த புலி. ஏன்னா மனிதர்களையே கொண்டுட்டு இருக்கு. அந்த மனிதர்களே கொண்டுட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் பயம் இருக்கும் இல்லைங்களா. அதனால சரி ஷூட்டிங் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இவங்க தான் ஷூட் பண்ணி இறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட இது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற விலங்குகளை அவ்வளவு சீக்கிரமா நீங்க சாவடிக்கவே முடியாது, சட்டப்பூர்வமா அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறோம் அவங்களையே அந்த புலி வந்து தாக்கியிருக்கு பேக் சைட்ல முதுகுல ஃபுல்லா. அவங்களுக்கும் ரொம்ப காயம். ஆனா அவங்கள எப்படியோ காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டரே கொடுத்தாங்க, புலிய சாகடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி. சரி மத்தவங்க யாராவது சாகடிச்சிருப்பாங்களா அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஒரு புல்லட் கூட அதுக்கு மேல இல்லைங்களாம். அதுக்கப்புறம் தான் கழுத்துல காயம் இருந்தது. புலி வந்து அந்த 2 பல்லு இருக்கும் இல்லைங்களா, அந்த பல்லு வந்து இங்க பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு புலி தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இதை சாகடிச்சிருக்கு அப்படின்ற வந்து கொண்டு வந்திருக்காங்க. புலி வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம அங்க இன்னும் புலி வாழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த வயநாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றது, ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் வந்து நரகமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் இந்த மாதிரி விலங்குகளுடைய என்ன சொல்றது அவங்க மேல குறை அப்படின்றத விட எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்னையில எல்லாம் நீங்க ஏன் ஏரியில வீடு கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களும் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கி நம்மளுக்குன்னு ஒரு சொந்த மண் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கலத்துல கட்டுற ஒரு விஷயம்தான் வீடுன்றது. இங்க பள்ளம் வரும், இங்க தண்ணி வரும், அவங்க வேணும்னே வந்து செய்யறது கிடையாது. அது மாதிரிதான் வயநாடு மக்களும் வந்து அங்கிருந்தே வாழ்ந்தவங்க, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து எங்க போறதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எங்க போறது இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு ரொம்ப நம்ம ஈஸியா சொல்லிடலாம். உங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் அச்சுறுத்தல் இருக்குல்ல, நீங்க வேற எங்காவது போய் பொழைச்சிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்கேயே வாழ்ந்த மக்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ஊரை விட்டு உன்னை வெளியே போ அப்படின்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வாடகை வீட்டிலேயே இருக்கீங்க, அந்த வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறும்போது இவ்வளவு காலம் இந்த வீட்டுல வாழ்ந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது நம்மளால. அங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்க அவங்க எப்படிங்க வீட்டை அந்த அந்த வயநாட்டை விட்டு வெளியே வந்துட முடியும் சொல்லுங்க பாப்போம். ஆனா அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கான ஒரு ஏரியாவை கொடுத்தா கண்டிப்பா அவங்களும் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் நரகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.